இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலே இந்த சங்கீத தியான நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே நாம் இந்த நாளிலே சிந்திக்கப் போகிற 22ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே நம்மோடு பேசுவாராக. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற அருமையான ஜேடிகே நிறுவனத்தையும் அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் 22ஆம் சங்கீதத்தை நாம் கவனிப்போம். இந்த 22ஆம் சங்கீதம் தன்னுடைய தலைப்பு இவ்வாறு இருக்கிறது: அகிலேத் ஷஹார் என்னும் ராகத்தில் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகிலேத் ஷஹார் என்பதனுடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், அதனுடைய மொழிபெயர்ப்பு விடியற்காலத்து பெண்மான் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஒரு பெண்மான் வேதனையிலே சத்தமிடும் குரல் போல இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது என்பதனால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி பொதுவாக வேத ஆய்வாளர்களிடத்தில் இருக்கிறது. அல்லது இப்படிப்பட்ட ஒரு மெலோடியஸ் ஒரு டியூனுக்கு இப்படி ஒரு பேர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதத்திலே ஒரு வேதனையின் குரலோடு சொல்லப்படுகிற ஆரம்பிக்கப்படுகிற ஒரு சங்கீதமாக இது இருக்கிறது. இதை பழைய ஏற்பாட்டு ஆய்வாளர்கள் இண்டிவிஜுவல் லேமெண்ட் என்று சொல்கிறார்கள், தனிநபர் புலம்பல் பாடல் என்று சொல்லி. முதல் 21 வசனங்கள் அந்த துன்பத்தை பற்றி விவரிக்கிறது. 22ஆம் வசனத்திலிருந்து 31 வரை பின்னால் உள்ளவைகள் அந்த துன்பத்திலிருந்து கிடைத்த விடுதலை, அவைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் சில வேளைகளிலே மேசியாவின் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் பல வேளைகளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வசனங்களின் அடிப்படைகள் இந்த சங்கீதத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆரம்பிக்கிறது. இந்த வேத வசனம்தான் பாரம்பரியமாக 4வது வசனமாக இயேசு சிலுவையிலே சொன்னதாக பொதுவாக நாம் காலகாலங்களாக திருச்சபையிலே ஆலயத்திலே நாம் சிந்தித்து வருகிறோம். ஆகவே இது தனிநபர் புலம்பல் பாடலாக இருக்கிறபடினால் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது இந்த பாடலை பாடினார்கள். ஆகவே இயேசுவும் அதே போல சிறு வயதிலிருந்தே தமக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தபோது இந்த பாடலை பாடியிருக்கலாம். ஆகவே என் தேவனே என் தேவனே என்ற அந்த ஒரு வசனத்தை மாத்திரமல்ல, முழு சங்கீதத்தையுமே இயேசு சிலுவையிலே பாடியிருக்கலாம் என்றெல்லாம் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த சங்கீதத்தின் முதல் 21 வசனங்களை நாம் சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் எல்லாருடைய சிந்தனைகளும் என்னுடைய நாவின் வார்த்தைகளும் ஆண்டவரே உம்மால் ஆளுகை செய்யப்படுவதாக. வேத வசனங்களை புரிந்து கொள்ளவும் அதை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் அருள்தார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆகவே இந்த சங்கீதம் ஒரு தனிநபர் கூக்குரலோடு அல்லது புலம்பலோடு ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். முதல் 21 வசனங்களும் பாடுகள் குறித்து சொல்கிறது. 22லிருந்து 31 வரை நன்றி கூறுதலாக இந்த சங்கீதம் இருக்கிறது. இதை சிலுவையின் சங்கீதம் என்று கூட நாம் சொல்லலாம். சிலுவையிலே இயேசு சொன்ன வசனங்கள், அவர் பட்ட பாடுகள், அவைகளையெல்லாம் அது விவரிக்கும்பது போல இந்த சங்கீதத்தின் பல வசனங்கள் அமைந்திருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் கவனித்தால் தூரமாகாதேயும் என்ற வார்த்தைகளை நாம் 3 இடங்களிலே நாம் பார்க்கிறோம். தூரமாகாதேயும் என்று சொல்லி முதல் வசனத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது:
ஏன் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 11வது வசனத்திலே பார்த்தால், என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஸோ திரும்பவும் தூரமாகாதையும் என்ற வசனம். 19ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ துன்பங்கள் வரும்போது, அந்த துன்பங்கள் தொடரும் போது கடவுள் நமது அருகில் இல்லை, எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு துன்பப்படுகிற மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய ரிப்பீட்டட் வேர்டாக இருக்கிறது. திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை. ஆண்டவரே நீர் தூரமாக இருக்கிறீர், நீர் ஏன் தூரமாக இருக்கிறீர், சமீபத்து வந்து எனக்கு உதவி செய்யும் என்று தேவனை நோக்கி புலம்புவதாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது நாம் முதல் 5 வசனங்களை நாம் கவனித்தால், தான் தேவனால் கைவிடப்பட்டு விட்டேன் என்று உணரும் சங்கீதக்காரனுடைய குரலை நாம் பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆகவே துன்பப்படும் மக்களின் ஒரு கூக்குரலாக இது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே துன்பப்படும் மக்களின் ஒரு பிரதிநிதியாக இந்த சத்தத்தை, இந்த வார்த்தைகளை அவர் பிதாவை நோக்கி ஏறெடுத்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலேயும் மார்க் 15ஆம் அதிகாரத்திலேயும் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை ஒரு பெரிய காரிருள் உண்டாயிற்று. நம்முடைய நேரத்திற்கு மதியம் 12லிருந்து 3 மணி வரை. ஆகவே இந்த முதல் ஆரம்ப வசனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்மை அவை எடுத்து செல்கின்றன என்று சொல்லலாம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் இருக்கு. என் ஜெபத்தை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்கிறார். நான் கூப்பிடுவதற்கு நீங்கள் பதில் கொடுக்கவில்லையே என்று அவர் கெஞ்சுகிறார். ஆண்டவரே, நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா? நான் இப்படிலாம் துன்பப்படுகிறேன், என்னுடைய வார்த்தைகளை நீர் கேட்கிறீரா? ஒருவேளை ஜெபித்து பதில் இல்லாத சூழ்நிலையில், ஆண்டவரே நீர் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறீரா? ஏன் உத்தரவு இல்லாமல் இருக்கிறீர் என்று நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருந்தால் இந்த சங்கீதம் நமக்கு ஆறுதலின் வார்த்தைகளை கொண்டு வருகிறது. துன்பம் என்பது வாழ்வின் கடைசி வார்த்தை அல்ல. நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த இடத்திலே, ஆண்டவரே நீர் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேட்கிறீரா? அதற்கு ஏன் உத்தரவு அருளவில்லை? அது மாத்திரமல்ல, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதியில்லை. ஆகவே இரவும் பகலும் எப்போதும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், ஆனால் பதிலே இல்லையே என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் கூப்பிடுகிறார். ஆண்டவரே நீர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறவர் என்று சொல்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஏசாயா 6வது அதிகாரத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர் போற்றப்படுகிற தூதர்களின் நடுவே அவர் வாசமாயிருக்கிறவர், உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே. அப்படிப்பட்ட ஆண்டவர் என் ஜெபத்தை ஏன் இன்னும் கேட்கவில்லை, ஏன் அவர் தூரமாக இருக்கிறார் என்று சொல்லி கதறுவதாக இந்த வேத வசனங்கள் அமைந்திருக்கிறது. 4-5 வசனத்திலே, எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய பிதாக்களை எகிப்திலிருந்து நீர் வழிநடத்தி வந்தீர். செங்கடலை அவர்கள் சந்தித்த போது உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், நீர் அவர்களுக்கு உதவி செய்தீர். உணவுக்காக உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினீர். இதையெல்லாம் எங்களுடைய பெற்றோர் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு பதில் இல்லையே என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுவதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள், என்ன யோசித்தார்கள் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறது. ஏசாயா 49:14, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள்.
ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சியோன், அந்த எருசலேமின் மக்கள் அல்லது சியோன் என்ற அந்த பட்டணம், ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவர்கள் எல்லாரும் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தபோது நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுதோம், ஆனால் எங்களுடைய கூக்குரல் கேட்கப்படவில்லை, கடவுள் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அப்படி மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் அந்த துன்பத்திலே இருந்த பாபிலோனிலே இரண்டாம் தர குடிமக்களாய் இருந்து கதறி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். அதே ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நாம் கதற தேவையில்லை. அவர் நம்மை மறக்கவில்லை. நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த முதல் 5 வசனங்களிலே தேவன் தன்னை கைவிட்டது போல ஒரு உணர்வுக்கு சங்கீதக்காரன் வந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்ற உணர்வு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கடந்த காலங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வது அந்த உணர்விலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. சங்கீதக்காரன் அதைத்தான் செய்கிறார். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே தங்களுடைய பிதாக்களுடைய காலத்திலே ஆண்டவர் செய்த மகத்தான செயல்களை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்ற உணர்வு வரும்போது, இல்லை, எங்களுடைய பிதாக்களை கைவிடவில்லை, அவருடைய ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவர்களை விடுவித்தார். அதே தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிறவர் எங்களோடு இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என்னுடைய துன்பங்களின் நடுவே என்னை கைவிடுவதில்லை, என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை சங்கீதக்காரன் தன்னுடைய துன்ப காலத்திலே தேவன் கைவிட்டு விட்டார் என்ற உணர்வு மாத்திரமல்ல, மக்களால் நான் அசட்டை பண்ணப்படுகிறேன் என்ற ஒரு உணர்வும் அவருக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். முதல் தூரமாகாதையும் என்ற அந்த வார்த்தைகள் தேவன் விட்டு விட்டாரோ என்ற உணர்வினால் உருவாகிறது. 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை மனிதன் என்னை அசட்டை செய்து விட்டான் என்று சொல்லி அவர் உணர்கிறார். 6வது வசனம் சொல்கிறது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, மனிதரால் அசட்டை பண்ணப்பட்டவர் என்ற அந்த உணர்வு நமக்கு ஏசாயா 53வது அதிகாரத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவர் பாடுபட்ட அந்த நேரத்திலே அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே இவ்வாறு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். 2வது வசனம் சொல்கிறது, அதன் பின்பகுதி, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்று சொல்கிறது. ஆகவே இந்த 2வது பகுதியிலே சங்கீதக்காரன் தான் அசட்டை பண்ணப்பட்டதை பற்றி அவர் பேசுகிறார். இது நமக்கு கல்வாரியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிக்கும் போது மனிதரால் அசட்டை பண்ணப்பட்டார். அது மாத்திரமல்ல, 7வது வசனம் சொல்கிறது, என்னை பார்க்கிறவர்கள் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவனை விடுவிக்க விட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்கள் மத்தேயு 27 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்தும் அவைகளின் அந்த நேரத்தில் நடந்த காரியங்களை பற்றியும் சொல்லப்படும் போது நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மத்தேயு 27:39, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுகிறவனை, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே துன்பப்படும் போது ஒரு பக்கம் கடவுள் விட்டு விட்டாரோ என்ற ஒரு எண்ணம், மறுபக்கத்திலே மனிதன் அசட்டை செய்கிறான், அவன் பரிகாசம் உண்ணுகிறான்.
இவன் கடவுள் மேல் இவனுக்கு நம்பிக்கை இருந்தது, அந்த கடவுள் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி மனிதன் பேசுகிறான். அதைத்தான் நாம் மத்தேயு 27:39 நாம் வாசிக்கிறோம். 42 வசனம் சொல்லுங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை. தன்னை தேவனுடைய குமாரன் என்று தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவரே இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அன்பானவர்களே, ஆகவே இங்கே சங்கீதக்காரனுடைய பாடுகள் இயேசுவின் பாடுகளை நினைவுறுத்துகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஒரு தீர்க்க தரிசனம் போல இங்கே அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் மத்தேயு 27:39 வரை வாசிக்கிறோம். மார்க் 15:29 வரை வாசிக்கிறோம். லூக்கா 23:35 வரை எப்படி இயேசு பரிகாசம் பண்ணப்பட்டார், எப்படி சிலுவையில் அவர் கேலி செய்யப்பட்டார், எப்படி அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்று சொல்கிறது. சங்கீதக்காரனின் வாழ்க்கையிலேயும் அவன் தூஷிக்கப்பட்ட இன்னொரு சந்தர்ப்பத்தையும் நாம் இந்த வசனங்களை வாசிக்கும்போது நினைவு கூறலாம். அது என்னவென்றால் 2 சாமுவேலின் புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே தாவீது அப்சலோம் தாவீதுடைய சிங்காசனத்தை பிடிப்பதற்காக அவனுக்கு எதிராக போராட்டம் செய்யும்போது அங்கே ஒரு மனிதன், சீமேயி என்ற ஒரு மனிதன், சவுலுடைய சொந்தக்காரன் ஒருவன், அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி நாம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்தானாம், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்கால் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி தாவீதை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். நீ இரத்த பிரியனான மனுஷன், அப்சலோமின் கையில் ஆண்டவர் உன் குமாரனாய் அப்சலோமின் கையில் உன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவன் தூஷிக்கிறான். அப்பொழுது அங்கே இருந்த அவனுடைய போர் வீரர்கள், நாங்கள் போய் அவனுடைய தலையை வாங்கி போடட்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தாவீது மிக அழகாக அதை ஹேண்டில் பண்ணதை நாம் வாசிக்கிறோம். 10வது வசனத்திலே அவன் சொல்கிறான், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பின்னும் 11வது வசனத்திலே அவர் சொல்கிறார், என் கற்பப்பிறப்பாகிய குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, ஆகவே பிறர் நிந்திக்கப்படும் போது நாம் அமைதியாக, பிறர் நம்மை நிந்திக்கும் போது அமைதியாக அதை உள்வாங்கவும் ஆண்டவரிடத்திலே அதை அறிவித்துவிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கவும் நாம் கற்றுக்கொள்வது மிக சிறப்பானது. சங்கீதக்காரன் அதைத்தான் செய்ததாக நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவரை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே, நான் புழு மனுஷன் அல்ல, நான் அவமதிக்கப்படுகிறேன், நான் பரிகாசம் பண்ணப்படுகிறேன், நீ கடவுளை நம்பினே, அவர் உன்னை விடுவிக்கட்டும், உண்மையிலே நீ கடவுளை நம்பினா அவர் விடுவிப்பார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நானோ என் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே முது சார்பில் விழுந்தேன் என்று சொல்கிறார். தாவீது சிறு வயதிலிருந்தே தேவனை சார்ந்து வாழ்ந்ததாக சங்கீதங்களிலே நாம் வாசிக்கிறோம். 71ஆம் சங்கீதத்திலே இவ்வாறு சங்கீதக்காரன் சொல்கிறார். 71ஆம் சங்கீதம் 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிறு வயதிலிருந்து தேவனையே சார்ந்திருந்த சங்கீதக்காரன் பிறரால் அவமதிக்கப்படும் போது ஆண்டவரிடத்திலே அதை சொல்லிவிட்டு அமைதியாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்ற உணர்வு வரும்போது நாம் தேவன் நமக்கு செய்த கடந்த கால மகிழ்ச்சியான காரியங்கள், விடுதலையின் காரியங்கள், நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதமான செயல்கள், அவைகளை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். புதிய ஒரு விசுவாசம் நம்மிலே பெருகும். அது மாத்திரமல்ல, பிறரால் அசட்டை செய்யப்படும் போது, நிந்திக்கப்படும் போது, பரிகாசம் பண்ணப்படும் போது அமைதியாக அதை உள்வாங்கிக் கொள்ளவும், அதை யோசிக்கவும், அதை ஆண்டவருடைய சமூகத்திலே தெரிவித்துவிட்டு அமைதியாக கர்த்தர் தந்திருக்க கடமைகளை நிறைவேற்றவும் நாம் கற்றுக்கொள்வது எவ்வளவு சிறப்பானது. ஆகவே இந்த முதல் 5 வசனங்களும் ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்ற உணர்வோடு பாடுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது.
6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை மனிதனால் அசட்டை பண்ணப்பட்ட வேளையிலே பாடுகிற ஒரு பகுதி போல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பகுதி 12வது வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை. இந்த பகுதிகளிலே பல விலங்குகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காளை, எருது, அதை பற்றி 12ஆம் வசனம் சொல்கிறது. சிங்கம் பற்றி 13வது வசனம் 21வது வசனம் சொல்கிறது. நாய்கள் பற்றி 16ஆம் வசனமும் 20வது வசனம் சொல்கிறது. காண்டாமிருகம் பற்றி 21வது வசனம் சொல்கிறது. ஆகவே இங்கே எதிரிகளால் தாக்கப்படும் சங்கீதக்காரன் என்று கூட சொல்லலாம். ஆகவே அவனுக்கு துன்பம் அனுபவிப்பவர்களை காளை, எருது, சிங்கம், நாய்கள், காண்டாமிருகம் அவைகளெல்லாம் தனக்கு எதிராக வருவது போல சங்கீதக்காரன் இங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகம் காளைகள் 12வது வசனம் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டிருக்கிறது. பீறி கட்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆகவே இங்கே சங்கீதக்காரனுடைய எதிரிகளை பற்றி அவர் சொல்கிறார். அவனுக்கு விரோதமாக வருகிற மக்கள் பற்றி காளைகள், எருதுகள், சிங்கங்கள் என்றெல்லாம் விவரிக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே சமய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இணைந்து கொண்டு இயேசுவின் உலக வாழ்வுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு அவர்கள் சீறினது போல இங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் அவனுடைய எதிரிகள் காளை போல, சிங்கம் போல, நாய்கள் போல, காண்டாமிருகம் போல அவர்கள் தன்னை சூழ்ந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பலமுள்ளவைகள். சங்கீதக்காரன் தன்னை விட பலமுள்ளவர்கள் பலர் தனக்கு விரோதமாக வருகிறார்கள், தீமை செய்கிறவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லப்படுவதாக இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ளலாம். 15வது வசனம் சொல்கிறது, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவும் மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துளிலே போடுகிறீர் என்று சொல்கிறார். இது நமக்கு இயேசு சிலுவையிலே சொன்ன 5வது வசனத்தை ஞாபகப்படுத்துகிறது. தாகமாயிருக்கிறேன் என்ற வசனத்தை, இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன வேத வசனத்தை, சிலுவையிலே சொன்ன வசனத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பகுதிகளிலே அவர் தண்ணீரை போல ஊற்றுண்டேன், எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகுபோல் ஆகிய என் குடல்கள் நடுவே உருகுகிறது. 17வது வசனம், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர் சிலுவையிலே பாடுபடும்போது அவருடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையை இது குறிப்பதாக ஒருவேளை சிலுவை காட்சியை பார்த்து கொண்டே சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தாவீதை தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். 18வது வசனம். மத்தேயு 27:35 இயேசுவின் வாழ்க்கையில் இது நடந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ரோம போச்சேவர்களும் யூத சமய தலைவர்களும் இணைந்து அவருக்கு கொடுத்த இன்னல்கள், துன்பங்கள், அவரை படுத்தின பாடுகள், அவருக்குரிய எல்லாவற்றையும் முறிந்து கொண்ட அந்த நிலை, அதையெல்லாம் ஒரு தன் கண் முன்னே காட்சி போல பார்த்து பாடின ஒரு சங்கீதம் போல இது அமைந்திருக்கிறது. திரும்பவும் 19வது வசனத்தில் கர்த்தாவே எனக்கு தூரமாகாதையும். முதல் 5 வசனங்களிலே ஆண்டவரே கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்ற உணர்வு வருவதாக நாம் வாசித்தோம். 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை மனிதர்கள் என்னை அசட்டை பண்ணினார்கள் என்ற உணர்வு அங்கே இருப்பது போல நாம் வாசித்தோம். இப்பொழுது எதிரிகள், தனக்கு விரோதமாய் வருகிற மக்கள், அவர்கள் எருது போல, சிங்கம் போல, காண்டாமிருகம் போல, நாய்கள் போல தன்னை அழித்து விடுவதற்கு தனக்கு விரோதமாக கெர்ச்சிக்கிறார்கள் என்றெல்லாம் இங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கடவுளுடைய மனிதனுக்கும் போராட்டங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசினால் போராட்டங்கள் இருக்கிறது. நாம் 1 பேதுருவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று
1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. உலகமும் மாமிசமும் பிசாசும் கடவுளுடைய மக்களுக்கு விரோதமாக போராடுகிறது. ஆகவே தான் எபேசியர்களின் நிருபத்திலே பரிசுத்த பவுல் பேசும்போது, நீங்கள் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கடவுளுடைய மக்களுக்கு போராட்டங்கள் வருகிறது. ஆனால் போராட்டங்களிலே எப்பொழுதுமே நாம் வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்று சொல்லலாம். ஆகவே இந்த சங்கீதத்திலே துன்பப்படுகிற ஒரு மனிதனுடைய பாடலாக இது இருக்கிறது. இயேசுவின் துன்பத்தை முன்குறித்த ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். முதல் 5 வசனங்கள், நான் பல முறை கூப்பிட்டும் எனக்கு செவி கொடுக்கவில்லையே, ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறாரே என்ற உணர்வோடு சொல்லப்படுகிற இது போல அந்த முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதும் அதிலேயும் 1வது வசனத்திலே தூரமாகாதையும் என்று வாசிக்கிறோம். 6வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை இப்பொழுது மனிதர்கள் நிந்திக்கிறார்கள், அசட்டை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை எதிரிகள் தன்னை பீறி போடுவதற்கும் தன்னை அழிப்பதற்கும் ஆயத்தப்படுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்று யோசிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்விலும் முன்பு செய்த அதிசயமான செயல்களை நினைத்து ஆண்டவரை துதிப்போம், புதிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம். மனிதர்கள் அசட்டை செய்யும்போது, நிந்திக்கும்போது உடனே அதற்கு ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக அதை உள்வாங்கி கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அதை சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நமக்கு எதிராக உலகமும் மாமிசமும் பிசாசும் ஏராளமான இடர்பாடுகளை கொண்டு வரும்போது நாம் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் நாம் விழித்திருப்போம். ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே நாம் 22ஆம் சங்கீதத்தின் முதல் 21 வசனங்களை பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே 22ஆம் வசனத்தில் 31வது வசனம் வரை உள்ள 2வது நன்றி சொல்லும் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை கைவிடாத கன்மலையை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பல விதங்களிலே மனிதர்களால் நிந்திக்கப்பட்டவரே, அசட்டை செய்யப்பட்டவரே, நாங்களும் நிந்திக்கப்படும் போதும் அசட்டை செய்யப்படும் போதும் உண்மையே நினைத்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் பிதாவே, உலகமும் மாமிசமும் பிசாசு எங்களுக்கு எதிராக வரும்போது அவைகளை வெற்றி பெறக்கூடிய கிருபை பலன் எங்களுக்கு தாங்க. உடைய கருத்தில் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்க. எந்த சூழ்நிலையிலேயும் எந்த துன்பத்திலேயும் உம்மை விட்டு பிரியாதபடி ஒரு கரங்களை பிடித்து கொள்ளும் கிருபை எங்களுக்கு தாங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.